ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு வேளை முடியாத பட்சத்தில் பேங்க் செட்டில்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லா கிரெடிட் கார்ட்ஸையும் மிஸ்யூஸ் பண்ணிடாமல் 1-2 கிரெடிட் கார்டாவது உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க. எப்படியும் நீங்கள் செட்டில்மெண்ட் போய் நீங்கள் லோன் க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரூ. 1,00,000 அவங்க ரூ. 1,35,000 கட்ட சொல்லுவாங்க. அந்த ரூ. 35,000 என்னங்கன்னு கேட்டால் வட்டின்னு சொல்லுவாங்க. அதில் செட்டில்மெண்ட்னு கொடுப்பாங்க. 80,000 நீங்கள் செட்டில்மெண்ட் கட்டணும். அப்போ அசல்ல இருந்து அவங்க ரூ. 20,000 தான் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அவுட்ஸ்டாண்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 55,000 மேலே கம்மியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் அந்த பேங்க்கில் அந்த வெய்வ் ஆஃப் கொடுத்த தொகையை நீங்கள் கொண்டு போய் கட்டிட்டீங்கன்னா தான் மறுபடியும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர்லாம் நார்மல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புதுசாக லோன்ஸு கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். பட் அதுவுமே ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கிரெடிட் கார்டோட லிமிட்ஸ் எல்லாம் குறைச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஐசிஐசிஐயோட கிரெடிட் கார்டோட லிமிட்டு 1,44,000 இருந்தது. இப்போ அப்படியே குறைச்சிட்டு 20,000ம் 35,000 கிட்ட வச்சுருக்காங்க. அவ்வளோதான். எவ்வளோ குறைச்சிருக்காங்க பாருங்கள். ஆக்சிஸ் பேங்க்கும் 61,000 கிட்ட இருந்தது. இப்போ அப்படியே குறைச்சிட்டாங்க, 35,000க்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராபேக்ஸ் நிறையா இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், அந்த கிரெடிட் கார்ட்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டால் எமர்ஜென்சிக்கு உதவும். அது எப்படி உதவும்னா, இந்த மந்த்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக லெட்டர் எனக்கு ப்ராசஸ் பண்ணி எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அதில் 25,000 இந்த மந்த்து கட்டுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 25,000க்கு என்கிட்ட ₹1 இல்லை. என்ன பண்ணலான்னு பார்த்தப்ப, சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாமானா, சரி எதுக்கு கேட்கணும், தேவையில்லை, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி தோணுச்சு. அதனால் இப்போல்லாம் நீங்கள் கூகுள் போயிட்டு கிரெடிட் கார்ட் டு கேஷ்ன்னு சொல்லி போட்டாலே நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு கூகுள் மேப்ஸில் கூட போய் பாருங்கள். உங்களுக்கு நியர்பை இருக்கவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நான் பேசி இப்போ ரீசெண்டாக, ஸோ ஃபார் த பாஸ்ட் மோர் தென் 6 மந்த்து இவர்கிட்ட தான் நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்க கிரெடிட் கார்டு மூலமாக எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி காசு தேவைப்படுதுன்னா இந்த பர்சனுக்கு நான் கால் பண்ணுவேன். அவர் பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் உடனே எனக்கு லிங்க் அனுப்பிடுவார். அந்த லிங்க்கில் நம்ம பே பண்ணிட்டா அவங்க அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம தொகையை கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. அதாவது நம்ம கிரெடிட் கார்டோட காசை அவங்க அனுப்புகிற லிங்க்கில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. பட் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க பண்ண போகிறதில்ல. அவங்க அதுக்கு 2% கமிஷன் பிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த வாட்டி என்கிட்ட அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு இருக்குது. அதில் 13,000 தான் என்ன சொல்கிறது பேலன்ஸ் இருக்குது. அப்போ அதில் ஒரு 12,000 எடுக்கலாமேன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், ஒரு ₹5 கம்மியாக 11,995 போட்டிருக்காரு. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் டவுட் வராமல் இருக்கும். ஸோ பேங்க்கு சைடில் இருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் அதை அனுப்பிட்டேன் இல்லையா. அந்த 12,000க்கு ₹240 கமிஷன் பிடிச்சிட்டு பேலன்ஸை நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த ஐசிஐசிஐ அமேசான் பே கிரெடிட் கார்டில் 2% கேஷ்பேக்ன்றது வரும். அது எதுவும் மாற்றம் இல்லை. வரும்னா அந்த ₹240 அவங்க கமிஷனுக்கு நம்ம பே பண்ணது நமக்கு இங்கே கேஷ்பேக்காக ரிட்டர்ன் வரும். அது சம்டைம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனில் வராமல் கூட போகலாம். ஸோ அது என்ன ஆகும்னு தெரியல, பார்ப்போம். ஸோ பில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அதே போல் என்கிட்ட ஆர்பிஎல்ல டூயட் கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த கிரெடிட் கார்டுலையுமே நீங்கள் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் 1% கேஷ்பேக் இருக்குது. ஸோ அதில் நான் 13,000 நான் கேட்டிருந்தேன். அதில் அவங்க பாருங்கள் ₹13,005 போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்படி பண்ணுறப்ப அதுக்குமே ஒரு ₹260 கமிஷன் பிடிச்சிட்டு பேலன்ஸ் தொகையை தான் அவங்க எனக்கு போட்டாங்க. சரியா. அப்படி போட்டப்ப எனக்கு இந்த 13,000க்கான அந்த 1% கேஷ்பேக்கு 130 அது எனக்கு ஸ்டேட்மெண்ட்டு ஜென்ரேட் ஆனப்போ நமக்கு வந்துடும். ஸோ ஒருவேளை இதெல்லாம் பக்காவாக கேஷ்பேக் வந்துடுச்சுன்னா நம்ம இந்த ₹25,000 நம்ம ரொட்டேஷன் பண்ணதுக்கு 45 டேஸ் நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு டைம் கிடைக்கிது. அதுக்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணி கட்டினா போதும். அதையும் தாண்டி நமக்கு இந்த சார்ஜஸும் கேஷ்பேக் மூலமாக வந்துடுது இல்லையா. ஸோ அதனால் ஒரு ₹130 அரௌண்ட் ஒரு ₹150 தான் நமக்கு செலவான மாதிரி வரும். ஒரு ₹25,000க்கு ₹1 வட்டின்னா கூட பார்த்துக்கோங்க, 1.5 மாதம். அப்போ அப்படி கணக்கு போட்டால் கூட ₹250. அதுக்கப்புறம் அதில் ஒரு பாதி, ஓகேவா, கிட்டத்தட்ட ₹375 ₹400 ₹1 வட்டினா கூட கொடுத்து தான் ஆகணும். நமக்கு இந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் பண்ணதில் நமக்கு ஒரு ₹150 தான் செலவாக இருக்குது. நம்ம பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணி கட்டிட்டால் நமக்கு இதெல்லாம் பெனிஃபிட்டு.
ஸோ இதனால தான் நான் வந்து அட்லீஸ்ட் இருக்கிற 1-2 கிரெடிட் கார்டை வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் என்கிட்ட ஒரு காலத்தில் எத்தனை கிரெடிட் கார்டு, எவ்வளோ லிமிட்ஸு நானும் நினச்சி பார்ப்பேன். என்றைக்கும் இவ்வளோ கிரெடிட் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் எடுத்துகிட்டு சுமந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி யோசித்தேன். ஸோ கடைசியில் அப்படி சுற்றி இந்த லாவண்யா கடனுக்காக அது எல்லாத்தையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி வெளியில் வர வேண்டியதாக போச்சு. அந்த கிரெடிட் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் லோனு, இதெல்லாம் இல்லைன்னா என்னுடைய காசு இப்போ எனக்கு வந்து ஒரு 14 lakhs கிட்ட என் காசு வீண் போயிருக்கு. ப்ளஸ் கிரெடிட் கார்டில் ரொட்டேஷன் பண்ண ஒரு 10 lakhs. ஸோ இந்த கிரெடிட் கார்ட்ஸு, இந்த பர்சனல் லோன் கிடைக்கல நான் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு அந்த 10 lakhமே என் சேவிங்ஸ்லேருந்து போயிட்டுருக்கும். ஸோ மொத்தமாகவே 24 lakhஸும் என்னுடைய சேவிங்ஸ்லேருந்து போகிறதுக்கு பதிலாக இப்போ 14 lakhs என்னுடைய இன்கமில் என்னுடைய எஃப்டிஸை நான் பிரேக் பண்ணது, என்னுடைய எல்ஐசி மெச்சூரிட்டி வந்தது. ஆக மொத்தத்தில் அந்த 24 lakhஸும் என் காசு தான், என்னுடைய காசு தானேங்க. அதை நான் ரொட்டேஷன் பண்ணி நான் வீடு கூட வாங்கியிருக்கலாமே. இங்கே இருக்குது அது என்னது, அது இந்த பக்கம் வருவோமே நம்ம திருமழிசை பக்கம், அங்கே வந்து ஃப்ளாட்ஸு நல்லா ஹை ரைஸ் ஃப்ளாட்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே 17 lakhsக்கே வந்து ஃப்ளாட்டுங்க இருக்குது. ஸோ நான் அதை கூட நான் என்ஜாய் பண்ணியிருக்கலாமே. அது கூட 17 lakhs தான். அதில் டபுள் பெட்ரூம் ஏதாவது பார்த்துருந்தா கூட இவ்வளோ செலவாக இருக்காது போல். ஸோ நம்ம காசு நமக்கு பிரயோஜனப்படலை, யாருக்கோ தூக்கி கொடுத்து அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. பிச்சை போட்டவன் வந்து பிச்சைக்காரனாமா, பிச்சை வாங்கி தின்னவங்க பணக்காரங்களாமா. எப்படியாப்பட்ட ஒரு உலகத்தில் மக்கள் எப்படி வந்து நம்மளை மாற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. கேவலமான பிறவிங்க. காலையில் கூட ஒருத்தி வந்து அவன் 9 அது இதுன்னு பேசுகிறான். அதுக்கு தான் அவுத்து போட்டுட்டு போய் நிற்கணும் நடு ரோட்டில். பாருங்கள் நான் 9 இல்லையா, எனக்கு என்ன மார்பகங்கள் இருக்கா, எனக்கு ஆண்குறி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் காமிச்சு நிற்கணும் போல். அந்த புறம்போக்கு பொட்டன்னு பேசினா ஒரு நாள் பொட்டன்னு பேசுவா, அடுத்த நாள் 9ன்னு பேசுவா. வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருந்தால் அனுப்ப சொல்லணும். அதுக்கப்புறம் தான் பொட்டையா ஆம்பளையான்னு தெரியும். இந்த மாதிரிலாம் நான் பேசுகிறவங்க கிடையாது, எனக்கு அந்த மாதிரிலாம் தேவையும் கிடையாது, நான் அப்படியே பட்டவனும் கிடையாது. பேசுகிறாங்க பாருங்கள் பொம்பளைங்களா இதுங்களாம். அதனால தான் புறம்போக்கு தேவடி ஆளுங்கன்னு நான் சொன்னேன். பேசுகிற பொம்பளைங்களை நம்மளும் பேசதாங்க செய்யணும். ஒரு பொம்பளை எவனையாவது திட்டுறப்ப கூட தேவடியா பையிலன்னு தான் திட்டுறா. அப்போ அந்த பொம்பளை வர்க்கத்தை வந்து இழிவாக பேசுகிறான்னு தானே அர்த்தம். ஸோ அதனால் ரொம்ப மோசமான பிறவிங்க. அவங்க வீட்டில் இருக்க பொட்டை பசங்க தேவடியா பசங்கன்னு தான் நம்மளும் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒழுங்காக இருந்தால் இவளுங்கெல்லாம் ஏன் நமக்கு வாய் கொடுக்க போகிறாங்க? அவனுங்கெல்லாம் ஒழுங்காக இருந்தால் இவளுங்களுக்கு ஏன் சிந்தனை நம்ம பக்கம் திரும்புது? ஏன்னா அவங்கெல்லாம் பொட்டைங்க, புறம்போக்கு நாய்ங்க. அதனால் பொட்டைங்களுக்கு வாக்கப்பட்ட பொட்டத்தேவடி ஆளுங்களுக்கு என்னை பார்த்தா ஆக மாட்டேங்குது, பேசிக்கிட்டே இருக்கா. பேல்றப்ப பேசுகிறாங்க. கரெக்டாக பாத்ரூமில் போய் நிம்மதியாக பேலக்கூடாது, நம்ம காலையில் தூங்கி எழுந்துக்கக்கூடாது, ஜன்னல் திறக்கக்கூடாது. ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, இவ்வளவு பீடைங்க. பீய தின்னுதுங்களா சோறு தின்னுதுங்களான்னு தெரியலையே. ஒவ்வொரு நாளும் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தானே போகிறேன். 4 நாளுக்கு ஒருக்க என்னை வந்து கத்த விட்டு வேடிக்கை பார்க்குதுங்க. எவ்வளோ கற்றுனாலும் எனக்கு தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அதுங்க அடங்குற மாதிரி தெரியவே தெரியல. ஒவ்வொரு தடவையும் வந்து எசப்பாட்டு பாட வேண்டியதாக இருக்குது. என்ன பாடினாலும் அதுங்க அடுத்த நாள் அதே தான் டென்ஷனு. 2 நாளாக தூங்க முடியாமல் பயந்து நான் இருந்தேன். எப்படியோ நேற்று நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு நான் தூங்கி எழுந்திருக்கேன். ஒரு 6 hours ஆகுது. அதுவும் இல்லைன்னா அப்படியே வந்து நொந்து செத்து போயிட வேண்டியது தான். ஸோ நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா என்ன அப்புறமா? ஸோ என்னவோ தெரியல, ஒரு 2 நாளாக தூக்கமே கெட்டு போச்சு. எதனாலன்னு தெரியல. நேற்று ஏதோ ஒரு 6 hours தூங்கி எழுந்ததுனால இப்போ மறுபடியும் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. சரி, இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு டு கேஷ் வந்து நிறைய பேர் 2% கமிஷனில் வந்து இன்ஸ்டன்ட் கிரெடிட் பண்ணுறாங்க. அவங்ககிட்டயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ் வேறு இருக்குது. 1.6% சொல்லுவாங்க. பட் ஆனால் 2 days கழிச்சு போடுவாங்க, இல்லைனா 1 days கழிச்சு போடுவாங்க. நமக்கு இன்ஸ்டண்ட்டாக போட்டுவிட்டால் நமக்கு தலைவலி தீர்ந்துடும். அதனால் 2% கமிஷனுக்கு தான் நான் எப்போயுமே வந்து நான் அவங்கக்கிட்ட வாங்குவேன். அதுலேயுமே விசா கார்டுக்கு ஒரு சார்ஜு, மாஸ்டர் கார்டுக்கு ஒரு சார்ஜு, அந்த மாதிரி வேறு கார்டுக்கு வேறு சார்ஜஸும் இருக்கும். அதை நீங்கள் பேசுகிறவங்ககிட்டே கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு அவங்க மேலே பயமாக இருக்குது, நம்பிக்கை வேணும்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டுக்கோங்க. நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கே வந்துட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க நமக்கு கேஷை வாங்கி நமக்கு பேங்க்கில் கிரெடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. பட் அந்த பையன்கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஓகே, இனிமேல் நீங்கள் வந்து நீங்கள் எப்போ வேணும்னா கால் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு நான் உடனே உங்களுக்கு காசு நான் போட்டுட்றேன்னு சொன்னார். அதனால் ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் அவர் எங்கேயோ இருந்து இங்கே வந்தார் வேப்பம்பட்டுக்கு. ஸோ அடுத்தடுத்து எனக்கு கான்ஃபிடென்ட்டில் அவர்கிட்ட நான் நம்பி நான் போடுறேன், அவரும் உடனே கிரெடிட் பண்ணிவிடுவார். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட இருக்குது கிரெடிட் கார்டு வச்சுருந்தா. ஆனால் நிறைய பேர் கிரெடிட் கார்டுனாலே வந்து அலறி ஓடுறாங்க, ஏன்னு தெரியல. இத்தனைக்கும் ஐடியில் வேலை பார்க்குறவங்க, நல்ல சம்பளம் வாங்குறவங்க, அவங்களுக்கு கிரெடிட் கார்டுனால் பிடிக்க மாட்டேங்குது. பட் கிரெடிட் கார்டு இருந்தால்
உன் கையே உனக்கு உதவி, ஓகேவா? யார்கிட்டயும் நீ வந்து போய் கையேந்த தேவையில்ல.